பார்த்தாரு. இவங்க அண்ணன்மார்கிட்ட எப்படியாவது சொல்லிடணும், காட்டி கொடுத்துடணும். சோனமுத்த அண்ணன் கிட்ட சொல்லியாவது செம்பரா குடும்பம் அண்ணன் தம்பிமாரு 7 பேர் கையால அந்த மந்திரமூர்த்தியை வெட்டி கொல்லணும், கொல்ல வைக்கணுமுங்க அப்படின்னு. ஆமா, இந்த புதிய முத்த நாடாரு சோனமுத்த அண்ணன்மார்கிட்ட சொல்லணும்னு கது கட்டிக்கிட்டு இருக்காரு இருந்தாரு. அன்னைக்கு 7 ஒரு பச்சேரியிலையும் ஆமா காளமாடு கொண்டு உழவுழுது காடுகள் எல்லாம் யார் கொண்டு உழுதுட்டு இந்த 7 ஒரு பச்சேரிமார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் மாலை பொழுதுல கல்லு குடிக்க வராங்க. கல்லு குடிக்க வரவும் செம்பரா குடும்பம் சொன்னா புதிய முத்து நாடாரா கல்லு இறக்குதாப்பா. அப்படியா? ஆமா, இருங்க எல்லாரும் வரிசையா உட்காருங்க, நான் கல்லு இறக்கி தாரேன் அப்படின்னு இந்த புதிய முத்து நாடாரு மரத்துல ஏறினாரு, கல்ல இறக்குனாரு. மேல இருந்து பல பட்டை பிடிக்கணும்ல, ஓலை பட்டை பிடிச்சாதானே கல்லு பிடிக்கலாம். ஆமா, பனை ஓலை பட்டையில நாக்கையும் இருக்காரு மூக்கையும் இருக்காரு. நாக்கையும் மூக்கையும் அறுத்தா எப்படின்னா பட்டை பிடிக்க முடியும்? பட்டை பிடிக்க முடியாதுல்ல. பட்டையில நாக்கையும் மூக்கையும் அறுத்து போடும்போது செம்பரா குடும்பம் பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கு நமக்கு பட்டை ஒழுங்கா வெட்டி போடுவோம், இன்னைக்கு என்ன நாக்கு மூக்க அறுத்து போடுதான். அறுத்து விடுதானே என்ன? சரி வரட்டுமே பாக்கலாம் அப்படின்னு. ஆமா, இந்த செம்பரா குடும்பங்க 6-7 பேர் இருக்க இடத்துக்கு வந்தாரு. புதிய முத்து நாடாரு கல்ல கொண்டாந்தாரு. நாக்கு மூக்க அறுத்த பட்டையை பிடிச்சி 7 பேர் கையில கொடுத்து கல்ல ஊத்தும் போது சொல்லுதாரு, என்ன செம்பரா குடும்பம் பார்த்து குடிங்க, அதானே காத்து இருக்கும் கருப்பு இருக்கும், ஆமா கல்லு இருக்கும் மண்ணு இருக்கும், ஈ இருக்கும் எறும்பு இருக்கும், ஆமா பார்த்து குடிங்க. செம்பரா குடும்பம் புதிய முத்து நாடாரா என்ன நாக்கு மூக்க அறுத்த பட்டையை பிடிச்சி தாரா அவ்வளவோ மானக்காடா போயிட்டோம் நாங்க. அதானே அதுலயும் கல்லு இருக்கும் மண்ணு இருக்குன்னு சொல்லியா, பனையில யாதுடா கல்லு மண்ணு, அங்க பனையில யாது காத்து இருக்கும் கருப்பு இருக்கும், இங்க பாத்து குடின்னு சொல்லுதிய ஈ இருக்கும் எறும்பு இருக்கும், எதனால இப்படி சொல்லுத? எதனால இந்த வார்த்தையை விடுத? தம்பி மூக்காண்டி குடும்பா எடுறாடா அந்த கத்தியை எடு. 7 பேர் என்ன குத்த வரும் நினைக்காது. உன் தங்கச்சி வருதான் வச்சுக்கிட்டு இருக்கான், அதை காட்டியல? அத முதல்ல நீங்க கேட்டியலா கண்டிச்சியலா? யாருடா? உன் தங்கச்சி சோனமுத்தார மந்திரமூர்த்தி தாளையடி குச்சிலுக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னு புதிய முத்து நாடாரு போட்டு கொடுத்துட்டாரு. புதிய முத்து நாடாரா நீ சொன்னது உண்மையானால் என் தங்கச்சி சோனமுத்தாலையும் வெட்டி கொல்லுவேன், மந்திரமூர்த்தியும் வெட்டி கொல்லுவேன் பாத்துக்கோ அப்படின்னு செம்பரா குடும்பம் சொல்ல, ஐயா இன்னைக்கு பொழுது சாஞ்சிருது, 2 பேர் வீட்டுக்கு போயிருப்பாவோ. நாளைக்கு காலையில அதிகாலையில நான் கல்லி இறக்குறது மாதிரி பனையில இருக்க, நீங்க எல்லாரும் கருவளங்குளத்து பக்கத்துல இருந்துக்கோங்க, மரவா இருந்துக்கோங்க. நான் மேல இருந்துகிட்டு வெள்ளை துணியை காட்டும் போது நீங்க எல்லாரும் சேர்ந்து தாளையடி குச்சியில பிடிச்சிருங்க, கையும் கடமை பிடிச்சி வெட்டி சாச்சிருங்க நீங்க அப்படின்னு புதிய முத்து நாடா சொல்லவும், சரி காலையில பாத்துக்கிடுவோமே அப்படின்னு நேர இணைஞ்சாங்க. செம்பரா குடும்பம் தலைவர்கிட்ட வராங்க. ஊர் தலைவர் யாரு? நெல்லையப்பர் வடமலையா பிள்ளை ராமாயணம் கட்டி சீதைக்கு அமைஞ்சித்தப்ப அந்த வடமலையா பிள்ளைகிட்ட வந்து ஐயா வடமலையா பிள்ளையா எங்க 7 ஒரு பச்சேரிக்கும் சலுவத்தைகளில் செய்யக்கூடிய மாடவண்ணார் அவருடைய மக மந்திரமூர்த்தி நான் பெத்த மக சோனமுத்தால வைப்பாட்டிய வச்சிருக்கான் அப்படின்னு புதிய முத்து நாடா சொல்லிட்டாரு. அந்த மந்திரமூர்த்தியை கையங்களவா பிடிச்சி வெட்டி சாய்க்கணும், அதுக்கு வேணுங்கிற வீரப்படைகளை எனக்கு தாங்க. ஆமா ஆமா இவர் போய் ஒத்தையில வெட்ட முடியுமா? அதுக்கு வடமலையா பிள்ளை சொன்னாரு, அவன் தவறு செய்திருந்தாலும் கொல்லும் கொலைகளவும் என்னுடைய பக்கத்துல, நானே வெட்டி சாக்க சொல்லுதேன். மணியாச்சி சீவல பேரி பக்கத்துல உள்ள பாண்டியமார்களை கூப்பிட்டு ஆரக்கணரு அதானே அங்க உள்ள பாண்டியமார்களை கூப்பிட்டு அப்பா செம்பரா குடும்பம் கூட போங்க, இந்த மாடவண்ணாருடைய மகன் மந்திரமூர்த்தி ஏதோ தவறு நடத்துதானா, கையங்களவ தவறு பிடிச்சிருந்தாங்கன்னா தவறு செய்யும் போது கையங்களவ பிடிச்சு அவனை வெட்டி கொன்னுருங்க. ஆமா அவன் வடமலையா பிள்ளை சொல்ல, அந்த மணியாச்சி சிவலப்பேரி குப்பைக்குறிச்சி நாரக்கிணறு அங்க உள்ள பாண்டியமார்கள் எல்லாம் கச்சை வரிஞ்சு கட்டி காவா கம்பு ஈட்டி கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நேர வந்து உறவாடுதாவுளே தாளையடி குச்சில் பக்கத்துல கூட்டுப்பன பக்கத்துல ஒளிஞ்சு இருக்காங்க. இதே நேரம் அந்த செம்பரா குடும்பம் அவங்களுக்கு கது கட்டி இருக்கும்போது
புதிய முத்து நாடாரு ஆமா பனையில இருந்துகிட்டாரு. பாத்துக்காரு பனையில இருந்துகிட்டு இருக்காரு. இருக்காரு. காலையில 7 மணிக்கு ஆமா இந்த செம்பரா குடும்பம் மாவா சோனமுத்து தாளையடி குச்சிலுக்குள்ள போறத அந்த புதிய முத்து நாடார் பார்த்து பனையில இருந்து வெள்ளக்கூடிய காட்டாரு. வந்துட்டாங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்கப்பா. சேருங்க முதல்ல அப்படின்னு அந்த பாண்டிய மாதிரி கூட்டம் எல்லாம் போட்டு பண பக்கத்தில கஜத்து பக்கம் தாளையடி குச்சில் பக்கம் தாளையடி குச்சில் பக்கம் அந்த மந்திரமுத்திய பிடிக்க வாரா தாளையடி குச்சில் பக்கம் மந்திரமுத்திய மந்திரமூர்த்தி அறிந்தார. ஐயா புதிய முத்தனான கூட இருந்தே பண்ணிட்டான். நம்மளுக்கு செம்பரா குடும்பம் பாண்டிய மர விட்டுல நம்மள வெட்டதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கான். நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம அப்படின்னு அவருடைய பொண்டாட்டியான சாத்தி பெண்ண குலுக்கையா மாத்தினாரு. வைப்பாட்டி சோனமுத்தால தலவாணியா மாத்தினாரு. தலவாணியா மாத்திட்டாரு. மந்திரமூர்த்தி ஐயா எடுத்தார ஒரு சொருவம். ஐயோ பூனை போல சொருவம் கொண்டு பூனை போல சொருவம் கொண்டு மந்திரமுத்தி அங்கும் இங்கும் பாயுதாரை பூனை போல சொருவம் கொண்டு மந்திரமுத்தி அங்கும் இங்கும் பாயுதாரே. புதிய முத்து நாடாரு இவர்கிட்ட தொழில் படிச்சவர்ல புதிய முத்து நாடாரு. ஆமா செம்பரா குடும்பம் கொண்டு ஐயா அந்த பூனையை போடுறாரு. அந்த பூனை பூனை போல பாஞ்சு போறாரு. அதுதான் மந்திரமூர்த்தி. பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஆமா பூனைதான் போகுதுன்னு மந்திரமூர்த்தி துரத்திட்டு வராங்க. எங்க மந்திரமூர்த்தியானவரோ எடுத்தார ஒரு சொருவம் பாம்பு போல சொருவம் கொண்டு வாராரு மந்திரமூர்த்தி. புதிய முத்து நாள சொல்ல அந்த பாம்பா போறது மந்திரமுத்த பிடிங்க. பாம்பா போறாரு பாருங்க அப்படி. ஆமா எங்க ஐயாவான மந்திரமூர்த்தி மறுசொருவம் எடுக்காரு. எலி போல சொருவம் கொண்டு அங்கு இங்கும் பாயுதார. எலி போல சொருவம் எடுத்து பாயுதாரு. பாயுதாரு. எலி போல போறது மந்திரமுத்த பிடிங்க. எலி மாதிரி போறது அவர்தான். எங்க பிடிக்க எங்க பிடிக்க முடியுமா? ஐயாவான மந்திரமூர்த்தி எடுத்தார ஒரு சொருவம் எலி போல இருந்தவரோ பூராம் போல சொருவம் கொண்டு பூராம் போல சொருவம் கொண்டு புகுந்து அங்க வாராரு. புகுந்து அங்க வாராரு. பூராம் போல சொருவம் கொண்டு கருவலங்குளத்து மடக்குள்ளவோ இருந்துகிட்டாரு. எப்படி பிடிக்க மடக்குள்ள போனா பிடிக்க முடியாதுல்ல. அதானே அப்ப சொல்ல புதிய முத்து நாடார் ஐயா இவரை பிடிக்க ஒரு வழி இருக்கு. என்ன மடக்குள்ளதான் போய் பூதா மாதிரி இருக்காரு. முன்மடைக்கும் பின்மடைக்கும் முளவாத்தல போட்டு சண்டு போட்டு மூட்டம் போடுங்க. மூட்டம் போட்டுட்டா வெளியே வந்துருவாருல. முளவாத்த சண்டுட்டு மூட்டம் போட்டுட்டா நம்ம தெவச்சி வந்துருவாருல. வெளியே நம்ம தெவச்சிக்கிட்டு வந்துருவாருல. திணறி வந்துருவாருல அப்படின்னு. ஆமா அந்த பாண்டியமார்களும் சேர்ந்து செம்பரா குடும்பம் கூட்டமும் சேர்ந்து அந்த கருவலங்குளத்துக்கு மடக்குள்ள முன்மடைக்கும் பின்மடைக்கும் உலகத்துல சண்டு போட்டு மூட்டம் போட ஐயாவான மந்திரமூர்த்தி எடுத்தாரே ஒரு சொருவம் புகையோடு புகையாக மந்திரமூர்த்தி புகையோட புகையாக
விஷயத்த புதிய முத்து நாடாருக்கு சொல்லி கொடுக்கல. ஆமா, அதனால இந்த மந்திரமூர்த்தி புகையோட போனது புதிய முத்து நாடாருக்கு தெரியலையே. எப்படியோ தப்பிச்சுட்டாரு, தப்பிச்சு போறாரு. சரி, எங்க போனாலும் தாளையடி குச்சிலுக்கு தானே வரணும், கண்டிப்பா உள்ளதானே வரணும். வாங்கப்ப எல்லாரும் போவோம் வாங்க அப்படின்னு வராங்க. இவர் புகையோட புகையா போனவரு ஆமா மறுபடியும் தாளையடி குச்சிலுக்கு வந்தாரு. வந்தாரு. கெட்டின பொண்டாட்டி சோனமுத்தாலையும் ஆமா சாத்தி பெண்ணையும் பார்த்தாரு. பார்த்தாரு. அம்மா என்ன ஏடி அம்மா, நான் கெட்டிட்டு வந்த பொண்டாட்டி என் மனைவி சாத்தி பெண்ண பெண்ணு, எனக்கு வைப்பாட்டி இருந்த சோனமுத்தா, சோனமுத்தா, நான் நீதிக்கு தலைவணங்குவேன். ஆமா, நான் செய்ததும் தவறுதான். தவறுதானே. உங்க அப்பா அன்னைக்கு சொன்ன வாக்கும் தவறா உள்ள வாக்கு, தவறா உள்ள வாக்கு. எங்க அம்மா சேலைய ஊத்து கட்டுன்னு சொன்னா பாத்தியா, சொன்னாமல்ல. அதுக்கு தான் உன்னை கருவளிச்சேன். ஆமா, கன்னி பொண்ணை சீரழிச்சேன். அதனால நான் இனிமேல ஆமா தெய்வலோகம் சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. எனக்கு நான் மாண்டு மணிந்து மரணலோகம் போனாலும் என்னோட நீங்க உடன்கட்டை ஏறியின் பின்னாலே வரணும் என்று மந்திரமூர்த்தி வாக்குரைக்க புதிய முத்து நாடாரு காட்டி கொடுத்தாருல. ஆமா, இவனு ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும்ல புதிய முத்து நாடானே, அதானே அப்படின்னு. ஆமா, ஐயா மந்திரமூர்த்தி செய்தாரு. இந்த புதிய முத்து நாடாரு ஆமா பனையில கல்லு ஏத்தி இருக்கும்போது கொஞ்சம் கல்லு கொண்டு வாப்பா, இறங்கி கொண்டு வாப்பா. இவர் தான் காட்டி கொடுத்தாருன்னா அவரும் தெரியாத மாதிரி அவரும் தெரியாத மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க. புதிய முத்து நாடாரு கல்ல கொண்டு வரும்போது பனைய விட்டு கீழே இறங்கும் போது தீட்டு பழவை தெரியுமா, தீட்டு பழவை அதானே. அந்த தீட்டு பழவை கொண்டு புதிய முத்து நாடார அடிப்பாரா அந்த புதிய முத்து நாடாரோ மாண்டு மடிஞ்சார மடிஞ்சார மரணலோகம் சேர்ந்துட்டாரே மடிந்தாரே மரணலோகம் சேர்ந்தாரே. அவடி புதிய முத்து நாடாருக்கு மந்திரமூர்த்தி பேர் கொடுத்தா புதிய முத்து நாடார எந்த கையால் மாண்டதால தடி கொண்டு அடித்ததால உண்மையொரு தடிவீர சுவாமி என்று நீ என்னோட இருக்கணுமே. தடிவீர சாமி என்று என்னோடு மந்திரமூர்த்தி அந்த தீட்டு பழவை கொண்டு புதிய முத்து நாடார் மண்டையில ஓங்கி அடிச்சாரு. புதிய முத்து நாடார் இறந்ததுனால மந்திரமூர்த்தி பேர் கொடுத்தாரு. என் கையால நீ மாண்டதுனால இன்னையில இருந்து நான் இருக்க இடமெல்லாம் தடி கொண்டு அடித்து நீ இறந்ததுனால தடிவீரசாமி அப்படின்னு. ஆமா, உடனே இந்த ஏழூர் பச்சேரி செம்பலா குடும்பம் கூட்டமும் பாண்டியமார் தேவமார் சமுதாய மக்களும் தேடி பார்த்து நெல்லையப்பர்கிட்ட போய் நெல்லையப்பர் கோயில இருக்க வடமலையா பிள்ளைட்டா ஐயா காரியதரிசி வடமலையா பிள்ளைய இந்த மந்திரமூர்த்தியை நாங்க எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், கிடைக்க மாட்டோம். எப்படியாவது அவனை கையும் களமா பிடிச்சு வெட்டாம விடக்கூடாது ஐயா அப்படின்னு எல்லா மக்களும் சொல்ல உடனே ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து தாமிரபரணி நதிக்கரை ஓரத்துல ஆவரம்பு சாசா கிட்ட முறையிடுதாங்க ஐயா. ஆவரம்பு சாசாட்ட முறையிடும் போது மந்திரமூர்த்தி பார்த்தார். நாம செய்த தவறுக்கு நாமளே போய் தண்டனை அனுபவிச்சிட வேண்டிய நம்ம செய்த தவறுக்கு நம்மளே தண்டனையை தேடி போயிட வேண்டியதான் அப்படின்னு மந்திரமூர்த்தி அவரே வந்து அடைக்கலமானாரு. ஐயா என்னை வெட்டி கொள்வது சரி, என் வலது தொலையில என் உயிர் பிரியக்கூடாதுன்னு என் தாய் மாமா நீலவண்ணாரி என் தொடையில ஒரு குழுத வச்சிருக்காரு, ஒரு அச்சரத்தை வச்சிருக்காரு. அந்த அச்சரத்தை வெளியெடுத்தா தான் என் உயிர் பிரியும்னு சொல்ல அவர் கையால வலது தொடைய கிழிச்சாரு, அச்சரத்தை எடுத்து வெளியே போட்டாரு. உடனே பாண்டியமார்கள் எல்லாம் அவரம்பு சாசா வாசலில வெட்டி அங்க சாய்ப்பாரோ வீரமுடி சாய்ந்தாரே மந்திரமூர்த்தி சுவாமியும் தான் வாசலில ஆண்டு அங்கே மடிந்தாரே மரணலோகம் சேர்ந்தாரே மடிந்தாரே. மந்திரமூர்த்தி
இரண்டு மடிந்து சேர்ந்த போது ஆமா அந்த சோனமுத்தாலும் ஆமா சாத்தி பெண்ணு நாக்கப்படுங்க நான் நல்ல உயிரை மாய்த்தார் மாச்சாள் உடனே ஆவரம்பு சாசா பார்த்தாரு இந்த மந்திரமூர்த்தியோ முன்பிறவி மனிதர் குளமல்ல போவ இறந்து மறுபடியும் இவரும் தெய்வ பிறவியாக பிறவி செய்ய வேண்டுமென்று ஆவரம்பு சாசாவோ யுத்தம் கொண்டு தெளித்தார திருப்பரம்ம தட்டுதாரே மாண்டு மடிந்தவரோ மந்திரமூர்த்தி ஆனவரோ மறுபிறவி எடுத்துட்டார சித்தே மடிந்தவரோ தெய்வமாக பிறந்துட்டார ஐயாவான மந்திரமூர்த்தி ஆவரம்பு சாசா இடமதியில ஆக்கு வரா அழிக்கு வரா கொள்ளு வரா வெள்ளு வரா பாடி வரா வாங்கு வரா தீராத நோய்களத்தான் திருநீராட மாத்து வரா மாறாத நோய்களத்தான் அஞ்சலையால் மாத்து வரா 1000 கோடி வரங்கள் வாங்கி தேவர்கள் மலர் சொரியும் சொரிமுத்தையா வாசலில அந்த தலவமாடம் பக்கத்தில மந்திரமூர்த்தி சாமி என்று இந்த சொரிமுத்தையா வாசலில பொதுநிலைய வாங்குவாரா ஐயாவான மந்திரமூர்த்தி அந்த சொரிமுத்தையா வாசல் விட்டு 1008 சிவதலமோ 108 திருப்பதியோ அழகுடனே தேர்வு செய்து ஐயாவான மந்திரமூர்த்தி நீதி உள்ள நாடுதானே உள்ள நகரம் தானே தேம்பத்தை தன்னதியில சுடமான வாசலில அழக பார்த்த திருமுகமா மந்திரமூர்த்தி சுவாமியும் தான் குழலினையா வாங்குவாரா குழலினையா வாங்கும் போது வெள்ளோடு முகசோடு ஞானதான ஒட்டோடு மந்திரமூர்த்தி சுவாமியத்தான் கும்பிட்டு வணங்குவாரா கும்பிட்ட மக்களைத்தான் மந்திரமூர்த்தி பட்டி பெருக வைத்து பாலாக பொங்க வைத்து எல்லா மக்களையும் மந்திரமூர்த்தி காத்துவாரா